எல்லா நடிகர்களுக்கும் அதுதான். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான். சினிமா உழுவுறதுனால தான் அவருக்கு அரசியலுக்கு வர்றாரு. அரசியல் உழுந்து போச்சுன்னா சினிமாவுக்கு தான் அவர் வேற எங்க போக முடியும். விஜயை பொறுத்தவரையிலும் அவர் இன்னும் அரசியலை சீரியஸாவே எடுக்கல. அவர் கட்டாயப்படுத்தப்படுகிறார் அரசியல். அப்புறம் அழுத்தம் கொடுக்குறாங்க பாருங்க. அவர் கேட்காமையே அவருக்கு ஓய்வு பாதுகாப்பு கொடுக்குறாரு. உன்னுடைய சுதந்திரம் பறி போச்சு. உன்னுடைய தனிமனித சுதந்திரம் பறி போயிடுச்சு. இந்த புரட்டதராள் அவங்க பெருசா ரசிகர்கள் எடுக்கலன்னா என்ன அர்த்தம்னா தன்னுடைய தலைவனை யாரோ கட்டாயப்படுத்துறாங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வந்துடும். அதனால தான் இது பேக் ஃபயர் ஆகிட்டு பிஜேபிக்கு இது அவங்க முதுகில் உழுந்துக்கிட்டு இப்படி மிரட்டுறாங்கங்கிறது இப்போ தெரிஞ்சு போயிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் எங்கேயுமே அந்த கொடிகள் பறக்கலை. அந்த தொண்டர்கள் எல்லா கட்சியும் ஆரம்பிக்கும் போது ஊழல் லெட்டர் ஆச்சுன்னா இருக்கும். அதுக்கப்புறம் அதை சொன்னால் அதை அழுத்தமாக சொன்னீங்கன்னாக்கா கட்சியில் எவனும் சேரணும். அவன் வர்றதே சம்பாதிக்கிறதுக்கும் அவங்ககிட்ட போய் ஊழல் லெட்டர் ஆச்சுன்னா எவன் வரும்? சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. நேர்மையாக இருக்கிற அரசியல்வாதி உன் மகனுக்கு தான் கொடுப்பேங்கிறாப்பு தலைவர். ஏன்னா உன்னால கட்சிக்கு ஏகப்பட்ட நஷ்டம். அவன் பையன் வந்தால் ஒரே ஸ்டண்ட் அடித்தான் 10 கோடி ரூபா கட்சிக்கு இது பண்ணியிருக்கான். அரசியல் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சுலபம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கும் தெரியும். அதனால தான் அவங்க ரொம்ப ஜாக்கிரதை தீவிரமே காட்டி எந்த போராட்டமும் நடத்தல, எந்த இதுவும் பண்ணிருக்கோம். அப்பப்போ மீடியாக்கள் மூலமாக தான் நமக்கு அவரை பற்றி தெரியும். அவர் முடிவுகளே எடுக்கலீங்க. அவர் கூட போய் பாருங்க யாரெல்லாம் போய் உடனே சேர்ந்தா பாருங்க. ஆதவர்ஜுன், பிரசாந்த் கிஷோர், என்ன மாதிரி ஆட்கள். இப்ப நீங்க பாக்குற தமிழர் மீடியன் பேசுறாரு. இன்னைக்கு வந்துருச்சு செய்தி. சார் வணக்கம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கடந்த 22ஆம் தேதி அவருடைய பிறந்த தினம். எல்லா தலைவர்களுடைய பிறந்த தினம் என்றாலே தொண்டர்கள் ஆரவாரமாக அதை நாட்கணக்கில் கொண்டாடுவது என்பது வழக்கம். ஆனால் திரு விஜய் அவர்களுடைய இந்த பிறந்த தினம் ஒரு கோலாகலமாக இல்லாமல் ஒரு சாதாரண நாள் போல அப்படியே ஓடிடுச்சு. என்ன மனோநிலையில் தாவேக தொண்டர்கள் இருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? தெரியல, ஒருவேளை அவர் கட்சிக்கு கொண்டாடுறதுன்னு சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த விஷயத்தை சொல்லிட்டீங்க. விஜய்க்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். நல்லபடியாக இருந்து சிறப்பாக நல்லபடியாக இருக்கணும். எடுத்துக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி அடைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா அவர் பச்சை தமிழர். அதனால அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய குடும்பத்துக்கு அவர் என்னுடைய சகோதரி மகனுக்கு அவர் ஹெல்ப் பண்ண பண்ணியிருக்காரு. என்னுடைய இது எண்ணூர் தோழன் பாபு அவன் உடம்பு சரியில்லாம் படுத்தும்போது முதல் ஆளாக யாரு அவர் நான் சொல்லித்தான் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அளவுக்கு கொடுத்தது யாரு என்ன வெளியே சொல்லாம முதல் அவர் தான் நேரடியாக தேவைப்படலை எங்களுக்கு. அவராக வந்தார். ஏன்னா கல்லூரியில் அவன் சீனியராக இருந்தான் லயலா காலேஜில். எண்ணூர் தோழன் பாபு. இவர் அப்போ ஜூனியர். அந்த நம்மளுடைய சீனியர் மாதிரி படுத்துட்டான்னு சொல்லி எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு போனார். இன்னைக்கு அதை வெளியில் சொல்லலை. ஒருத்தர் சொன்னார், நான் கொடுத்ததான் குடும்பத்தையே காப்பாற்றின ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதையும் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஆளையும் பார்த்துருக்கோம். இது மாதிரி பேர் அது மாதிரி சூர்யா, கார்த்திக், விஜய் இவங்கெல்லாம் நேரடியாக நின்னாங்க. கேட்கல, எங்களுக்கு அது தேவைப்படலை, நின்னாங்க. அதே மாதிரி ராதாமோகன், டைரக்டர் ராதாமோகன் இவங்கெல்லாம் அந்த வகையில் வரும்போது விஜய் மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு. அவரை பற்றி நான் அவருடைய நடிப்பு, அவருடைய திறமைகளை தான் நான் விமர்சனம் பண்ணுறேன். அப்படி தனிப்பட்ட முறையில் அவரை பற்றி நான் எந்த வகையிலையும் நான் பேசலை. அந்த சினிமா விமர்சனம் பண்ணது கூட அவங்க அப்பா மேலே கோச்சிக்கிட்டார். இந்த சுக்கரன் ஒரு படத்தில் நான் அந்த சொன்ன விமர்சனத்தை அவர் கோச்சிக்கிட்டு நான் பணிபுரிஞ்ச அந்த டிவிக்கு சினிமாக்களே கொடுக்கக்கூடாது, இது இதெல்லாம் அந்த சினிமா விமர்சனம்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பிட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடையெல்லாம் போட்டார். அந்த அளவு ரகலை பண்ணார். விமர்சனமே ஏற்றுக்க முடியாத அளவுக்கு அவர் அட்டகாசம் பண்ணார் அவங்க அப்பா. அதை பற்றி நான் கவலைப்படல. நாங்கள் அது இல்லாமல் அந்த விமர்சனத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அது அப்புறம் நான் அதை விட்டு போயிட்டேங்கிறது வேறு விஷயம். விமர்சனம் கூட தாங்கிக்க முடியாத அளவுக்கு அவங்க குடும்பம் இருந்தது. இன்றைக்கி பல விமர்சனங்கள் அவருக்கு மேலே வருது. அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, பார்க்கலாம், அது வேற விஷயம். அவருடைய பிறந்த நாளுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அவங்க ஏன் கொண்டாடலைங்கிறது அவர் பல்வேறு வகையில் நம்ம விமர்சனம் பண்ணலாம். நான் வழக்கமாக சொல்கிற ஒரே என்னன்னாக்கா இன்னும் அவர் அரசியலை தீவிரமாக எடுத்துக்கல. ஏன்னா இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம், ஒரு தொண்டனுக்கு உற்சாகம் கொடுக்குறது. என்னுடைய அதாவது மறைமுகமாக சொல்லணும். இப்போ தண்ணீர் பந்தல் அமையுங்கள், இது செய்யுங்கள், ஏதாவது ஒன்று பள்ளி மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள், ஏதாவது ஒரு ஸ்டண்ட் அடிச்சு
பெரிய லெவல்ல பண்ணிருக்கணும். தொண்டர் வந்து உற்சாகமா வருவான். தலைவர் சொல்லியிருக்காரு வருவேன்வான். கொடி எடுத்துக்கிட்டு வரான். அன்னைக்கு கட்சி கொடியை ஏற்றுங்கள் ஏதாவது சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து அரசியல் நடத்துறதுக்கான ஒரு அதாவது எங்க காலத்து அரசியல் இன்னைக்கு ஆன்லைன் வந்துருச்சு. இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. ஆனா அங்கொன்று இங்கொன்றுமா நம்ம பார்த்தோம். ஆனா திரு விஜய் அவர்கள் வந்து அறிவுறுத்த தவறிட்டாரா தொண்டர்களுக்கு? தொண்டர்களை பயன்படுத்த மாட்டேங்கிறார். ஓ ஓ. இன்னைக்கு வரலாம் அவர் வந்து மொத்தமாவே 5 கூட்டம் தானே பேசியிருக்காரு. ம். தொண்டர்களை அவர் பயன்படுத்திக்கவே இல்லை. நீங்களும் தான் விட மாட்டேங்கிறீங்க. அவர் கட்சியில் வந்து 1.5 கோடி பேர் வந்துட்டாங்க, தினசரி 15,000 பேர் சேர்றாங்கன்னு ஒரு சேனல் வந்து சொன்னாங்க. அந்த அளவுக்கு தொண்டர்கள் இருக்காங்க. அந்த தொண்டர்களுக்கு இப்போ என்ன ஏதாவது வேலை கொடுக்க வேணாமா? தொண்டர்களை வேலை கொடுக்கலாம் அவங்க எப்படி இது பண்ணுவாங்க? அரசியலில் வந்து அது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு திமுக இருக்குது. ஒரு முதலமைச்சர் வந்து ஏதோ தினசரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு ஆளுகளை கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்காருல்ல. ஏதோ ஒரு உடனே திடீர்னு ஒரு கூட்டம் போடுறாரு, இவங்களை சந்திக்கிறா அவங்கள சந்திக்கிற தொண்டர்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்னும் சொல்ல போனாக்கா எதிர்கட்சிகள் நிறைய வேலை கொடுக்குது. அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுத்துட்டு இது பண்றாரு. அது மாதிரி தொண்டனை வந்து எப்பவுமே நம்முடைய கைக்குள்ளார வச்சுக்கிட்டு இருக்குன்னா ஏதாவது வேலை கொடுக்கணும். இல்லாட்டி போனா தொண்டை எப்படி இருப்பான்? மறந்துடுவான். அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். பார்வையில் இருந்துகிட்டே இருக்கணும். கண்ணுக்கு தெரியலன்னா மனத்தை விட்டு போயிடுது. இப்போ இந்த கடைசியாக இப்போ அந்த ஜனநாயகன்ற இந்த படம் வந்து இப்போ ஷூட்டிங் போய்கிட்டு அவருடைய பாகம் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் மீதி இருக்கக்கூடிய இது இருக்கு நம்ம பார்க்குறோம். இதில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை மமிதா பைஜு அவர்கள் வந்து திரு விஜய் அவர்கள்ட்ட கேட்டதாக ஒரு தகவல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் கேட்டேன் திரு விஜய் அவர்கள்ட்ட, இந்த ஜனநாயக படத்தோடு உங்களுடைய இறுதியான படமா, இதோடு உங்களுடைய திரைப்படம் வாழ்க்கை முடிவுக்கு வருதா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை தேர்தல் ரிசல்ட் வரதை பொறுத்து தான் என்னுடைய இது இறுதி படமா இல்லது நான் வந்து இந்த திரைப்படங்கள் நான் தொடர்வேனா அப்படின்னு முடிவு செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. என்ன இது மூலியமா தகவலை வந்து திரு விஜய் அவர்கள் சொல்ல வர்றாரு? ஒருவேளை நான் தேர்தலில் வந்து ஒரு படுதோல்வி அடைந்து இனி அரசியலுக்கு நம்ம லாய்க்கு வரல அப்படின்னா மீண்டும் நம்ம சினி ஃபீல்டுக்கே போயிடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரா திரு விஜய்? அது எல்லா நடிகர்களுக்கும் அதுதான். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான். அரசியல் சினிமா விழுவுறதுனால தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு. ஓ, அரசியல் விழுந்து போச்சுன்னா சினிமாவுக்கு தான் அவர் வேற எங்கே போக முடியும்? அது அவர். ஆனால் என்னை பொறுத்தவரை விஜயை பொறுத்தவரையிலும் அவர் இன்னும் அரசியலை சீரியஸாகவே எடுக்கலை. அவர் கட்டாயப்படுத்தப்படுகிறார் அரசியலுக்கு. ஓ, யாராவது மறைமுக அவரை வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க பாருங்க. அவர் கேட்காமையே அவருக்கு வந்து ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஓய்பிரிவு பாதுகாப்புன்னா என்ன? நீ எங்கே போகிற எங்கே வர்றங்கிறது போலீஸ் பார்த்துக்கிட்டே இருக்கு. உன்னுடைய சுதந்திரம் பறி போச்சு. உன்னுடைய தனிமனித சுதந்திரம் பறி போயிடுச்சு. உன்னுடைய சொத்துக்கள்லாம் எங்கே வச்சிருக்க, இந்த படமெல்லாம் எங்கே வச்சிருக்கங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாள் அமலாக்கத்துறை அதிகாரி வந்து உன் கட்சியில் வந்து சேர்ந்துக்கிறாரு. நீ அவரை சேர்த்துக்க வேண்டியதாக போச்சு. உன்னுடைய பிளாக் மணிலாம் எங்கே இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்கிறாரு, ஜாக்கிரதையாக இருக்கு தொலைச்சி விட அப்படிங்கிறார். அதுக்கப்புறமா இவர் வந்து வரலங்கிறாக்கா உனக்கு தொழில் போட்டியாக இருந்த அஜித்துக்கு வந்து பத்மபூஷன் கூப்பிட்டு கொடுக்குறான். அவர் எங்கேயோ ரேஸ் ஓடிட்டு இருந்து என்ன விஷயம் உனக்கு பத்மபூஷன் அது என்னது அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவர் வந்து வாங்கிட்டு போறாரு. ரஜினியை மிரட்டி பார்த்தாங்க. ரஜினி சாமர்த்தியமா இறுதியா விளையாட்டு போயிட்டாரு. இன்னைக்குள்ள ஒரு அரசியலை பத்தி அவர் கவலைப்பட்டுக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் அவர் கிளீனா என்ன ஆகுன்னா, இதுக்கு மேல நீங்க இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிறந்த நாள் வந்து அவங்க பெருசா ரசிகர்கள் எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய தலைவனை யாரோ கட்டாயப்படுத்துறாங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வந்துருக்கு. அதனாலதான் இது பேக்ஃபயர் ஆயிட்டு இருக்கு. ஓ, பிஜேபிக்கு அது அவங்க முதுகுல உழுந்துகிட்டு இருக்கு தாண்டி. இப்படி மிரட்டுறாங்கங்கிறது இப்போ தெரிஞ்சு போயிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் எங்கேயுமே அந்த கொடிகள் பறக்கலை. அந்த தொண்டர்கள் இனிப்பு அது இதான் வழக்கமாக போடுவாங்கல்ல. விஜய் படத்துக்கு மாலை போட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள், பஸ்ஸில் போகிற பயணிகளுக்கு கொடுத்தார்கள், ஏதோ பண்ணுவாங்க. ஒன்றுமே நடக்கலையே. இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரிஞ்சவர்கள் உங்களுக்கே தெரிஞ்சு ஒரு பேப்பர்ல ஒரு செய்தியும் இல்லை. பேப்பர்ல கூட ஒரு மீடியாவில் எதுவுமே காணும். ஆமா ஆமா. இன்னும் சொல்ல போனா வாட்ஸ்அப்ல கூட காணுமே அவருக்கு பர்த்டே. இப்போ நீங்க சொல்றது எனக்கு செய்தியா இருக்குது. கரெக்டு தானா? கரெக்ட் சொல்றீங்களா? ஆமா ஆமா, அப்படிதான் இருக்குன்றீங்க. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறாருன்ட்டு. அவரே என்ன சொல்றாரு, இந்த அரசியலுக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, இந்த கரியரோட உச்சத்துல நான் விட்டு வந்திருக்கிறேன். எத்தனை 1000 கோடிகள் எனக்கு வந்து காத்திருக்கு, கொட்டி கிடக்கு. அதை விட்டுட்டு நான் மக்கள் சேவைக்காக வந்தேன்னு ஒரு உயர்ந்த நோக்கத்தோட வந்த ஒரு மனிதரை வந்து எல்லாரும் எழுதுற வாசனம் தாங்க. யார் வந்து
எந்த மதம் வந்து பொய் சொல்லு திருடுன்னு சொல்லுது பாருங்க. எல்லா மதமும் ஒன்று தாங்க சொல்லுது. அப்புறம் ஏன் கடவுளை மாற்றிட்டுமா அந்த சாமி இந்த சாமி ஏன் கூப்பிடுறீங்க? ஏதாவது ஒரு சாமி வந்து பொய் சொல்லு திருடு கற்பழி அப்படின்னு சொல்லுதா? எல்லா சாமியும் ஒன்று தான் சொல்லுது. கல் உண்ணாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதே, அப்படி தான் எல்லா மதமும் சொல்லுது. அப்புறம் இடத்துக்கு சாமி மாற்றிக்கிறீங்க. எல்லா கட்சியும் ஆரம்பிக்கும் போது ஊழலற்ற ஆட்சின்னு தான் வருவான். அதுக்கப்புறம் அதை சொன்னாவே அதை அழுத்தமாக சொன்னீங்கன்னாக்கா கட்சியில் எவனும் சேர மாட்டான். அவன் வர்றதே வந்து சம்பாதிக்கிறதுக்கு வர்றான். அவங்ககிட்ட போய் ஊழலற்ற ஆட்சின்னா எவன் வருவாங்க? அது சூது கவும் படத்தில் அழகா ராதாரவி டைலாக் வரும். அது அவங்க அப்பாவை வந்து ரொம்ப நேர்மையானவராக இருப்பார். மகன் ஒரே நாளில் வந்து விராட் அடித்து 10 கோடி சம்பாரிச்சிருவான். அப்போதான் சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நேர்மையாக இருக்கிற அரசியல்வாதிக்கு. உன் மகனுக்கு தான் கொடுப்பேங்கிற அப்படி தலைவர். ஏன்னா அப்படி உன்னால் கட்சிக்கு ஏகப்பட்ட நஷ்டம். அவன் பையன் வந்தால் ஒரே ஸ்டண்ட் அடித்தான் 10 கோடி ரூபா கட்சிக்கு இது பண்ணியிருக்கான். கட்சிக்கு விட்டு நான் விலகுவேன். போயேன் இன்னும் எவன் சேர்த்துக்குவான் போயா அப்படின்வாங்க. அதான் படம். அதான் இன்னைக்கு அரசியல். அரசியலுங்கிறது வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பிசினஸ். அது அதில் பிசினஸ்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குதுன்னா தான் வருவாங்க. ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னா நீங்க யாரா இருந்தாலும் வர மாட்டாங்க. 1000 கோடி விட்டுட்டு வந்தேன்னு சொல்றாரு. உங்களை யார் விட்டு வர கூப்பிட்டாங்களா? அரசியல் நீங்க நினைக்கிற அளவுக்கு சுலபம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. தீவிரமே காட்டலையே, எந்த போராட்டமும் நடத்தல, எந்த இதையும் பண்ணிக்கல. அப்பப்போ வந்து மீடியாக்கள் மூலமா தான் நமக்கு அவரை பத்தி தெரியும். நீங்க சொல்றீங்க மறைமுகமாக அழுத்தங்கள் வரப்படுகிறது, குறிப்பா அவருடைய எதிர்காலம் என்ன ஆகுங்கிற கேள்வி இருக்கு. உடன் இருப்பவர்கள் வந்து சரியான ஒரு ஆலோசனைகளை வழங்குவது இல்லையா? அதனாலதான் இந்த மாதிரி தவறான முடிவுகளை வந்து எடுக்கிறாரா? அவர் முடிவுகளே எடுக்கலீங்க. அவர் கூட பாருங்க யாரெல்லாம் போய் உடனே வந்து சேர்ந்தா பாருங்களேன். ஆதவ அர்ஜுன், பிரசாந்த் கிஷோர், என்ன மாதிரி ஆட்கள். இப்ப நீங்க பாக்குற தமிழர்கள் மீடியன் பேசுறாரு. இன்னைக்கு வந்துருச்சு செய்தி. அவரும் கொஞ்சம் RSS ரிலேட்டடா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போவார். ரஜினி அவரை தானே கூப்பிட்டு வச்சாரு. அவர் வச்சவனே சொல்லிட்டாங்களே, ரஜினி கட்சி நடத்துற ஐடியா இல்லைங்கிறது இதோட போட்ட போதே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் உள்ள வந்தாவே தெரியும். அவர் எப்பவுமே ரெடியா இருப்பாரு. எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் வருவார். அது கரெக்டா அந்த ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்ப அந்த பிரசாந்த் கிஷோரை காணும், சுத்தமா வாஷ் அவுட் பண்ணிட்டாரு. ஆதவ அர்ஜுனும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருடைய யார் யார் பெரியார் சொல்லிட்டு இருந்தீங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அவங்களும் சலிச்சு போயிட்டாங்க. என்னதான் பண்ணாங்க, தலைவர் ஒன்றும் வெளியே வர மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, சலிச்சு போயிட்டாங்க. அதனால வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் வந்தாருங்கிறதுக்கு இதெல்லாமே ஆதாரம். இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா அர்த்தம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப சுலபமா மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆக அவர் ஒரு அழுத்தத்தில் இருக்கிறாரு. அதனாலதான் இப்ப பிஜேபிக்கு அவர் மேல நம்பிக்கை பெருசா இல்லைங்கிறது என்னுடைய. இல்லாட்டி போனா இந்த முருகன் மாநாட்டிலாம் அவர் பெருசா இழுத்துப்பான். அவங்களுக்கே அவர் வந்து உபயோகமா இருக்க மாட்டாருன்ற சந்தேகம். ரொம்ப வற்புறுத்தணும்னா தொண்டை எதிர்மறையா போயிட்டான்னா ரொம்ப போயிடும். எங்க தலைவர் எவ்வளவு உயிர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான்னா அது அத்தனை ஓட்டம் அவங்களுக்கு எதிராக போயிடும். அது ஏற்கனவே எதிராக தான் உழுவும். 1-2 ஓட்டு உழுவுறது அதுவும் போயிடும். சைபராவது இருக்குன்னு பார்ப்போம், மைனஸ்ல போயிடும். இப்போ நீங்க இத்தனை ஆண்டு காலம் அரசியல் அனுபவ வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், நீங்க எப்படி பாக்குறீங்க? வரக்கூடிய 26 தேர்தலில் வந்து சர்வை பண்ணிடுவாரா, இல்லாட்டி மீண்டும் சினிமா ஃபீல்ட்ல தான் அவர் வந்து திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நீங்க கணிக்கிறீங்களா? 26 தேர்தலில் வந்து அவரை தான் பெருசா நம்புறாங்க. கருத்து கணிப்பெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்கு வந்து இப்போ லட்சக்கணக்கான, அதாவது கோடிக்கணக்கில் 70% மேல ஆதரவெல்லாம் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் போட ரெடி பண்ணிட்டாங்க. அதை வச்சு நான் தான் சொல்றேங்களே, தேர்தல் நேர்மையாக இருந்தா இவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. தேர்தல் நேர்மையாக இருந்ததுன்னா திராவிட இயக்கத்தை வந்து அசைக்கவே முடியாது. திமுக அடுத்தது அதிமுக தான் இருக்கும். பழனிசாமி ஒழுங்கா இருந்தா பழனிசாமி இல்லாம பண்ணிவிட்டாரு. அதனால முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிர்ப்பா ஒருத்தருமே இல்லை. நீங்க விக்கிரவாண்டி தேர்தல், ஈரோடு தேர்தல்ல என்ன காட்டுச்சு? ஈரோடு தேர்தலில் அத்தனை எதிர்கட்சிகளை சேர்ந்து ஒரு ஆளை நிக்க வச்சுங்க, டெபாசிட் வாங்க. விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து உங்களுக்கு எகைன்ஸ்டா எத்தனையோ இருந்தது. ஒரு பட்டியலிட்ட தலைவர் கொல்லப்பட்டார். சாராய மரணம், கள்ளச்சாராய சாவுகள் இவ்வளவு நடந்து அதுக்கப்புறம் அது ஒரு குறிப்பிட்ட இன மக்கள், ஜாதி மக்கள் அதிகமா இருக்கிற ஊர். அந்த இடத்துல அந்த ஜாதி தலைவர்கள் சொல்ற அந்த பாமக அதை நிக்குது, அதை தோக்கடிச்சுட்டாங்க. இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட் வச்சுட்டு திமுக ஜெயிக்குது. மீடியாக்கள் பூரா திமுக தான் பண்ணீங்க. என்ன நடந்தது?
ஓகே. அதனால இதெல்லாம் ஆனால் ஒன்று மாத்திரம் நான் சொல்கிறேன், திமுக மெத்தனமாக இருக்கக்கூடாது. ஓ. குறிப்பாக வாக்கு எந்திரத்தில் வந்து கண்கொத்தி பாம்பா இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலுடைய இத்தனை கருத்து கணிப்புகளும் இத்தனை மக்கள் ஆதரவு எதுவுமே உங்களுக்கு செல்லுபடியாகாது. அமித்ஷா வந்து சிம் கார்டை தூக்கிட்டு இப்படி மாற்றிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நிச்சயமா சார். திரு விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் மற்றும் அவருடைய செயல்பாடுகள் குறித்து எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. ரொம்ப நன்றி சார். நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.